ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட்டில் நம்ம குலாப் ஜாம் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக செய்வோமா? ஒரு 4 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த சைடில் உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் 4-5 போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம் அந்த டைமில். ரொம்பலாம் வேணாம், 1 ஸ்பூன் போதும். அப்புறம் நான் தனியாக மில்க் நல்லா கொதிக்க வச்சு காய வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குது, அதனால் நான் கையில் இது பண்ணலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா பிசைஞ்சு நல்லா எப்போவுமே குலோப் ஜாமுக்கு எப்படி நம்ம பிசைஞ்சு வைப்போமோ அந்த மாதிரி உருட்டி ஒரு 1/2 hour வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சீனி பாவு காய்ச்ச போகிறோம். தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 200 ml எடுத்திருக்கேன். சுகர் 150 ml எடுத்திருக்கேன். ஓவர் சுகர் வேணான்னு சொல்லிவிட்டு. என்கிட்ட அது பாட்டுக்கு கொதிக்கிட்டோம். நான் சிம் குக்கில் தான் வச்சுருக்கேன். சுகர் போட்டு குட்டி குட்டியாக உருட்டி நான் குலோப் ஜாம் பால் மாதிரி நான் உருட்டிட்டேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஷ் பண்ணுறேன் புதுசாக. எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, பாகம் ரெடி ஆயிடுச்சு. சூடோடே ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம இங்கிட்டு போய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கீ ஊற்றியும் பொரிக்கலாம். எங்கள் வீட்டு ஆளுகளுக்கு ரொம்ப அந்த கீ ஸ்மெல் பிடிக்காது. அதனால தான் நான் கொஞ்சம் லிட்டரில் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். நான் மொத்தமாகவே ஒரே பாத்திரத்தில் போட்டு பொரிச்சு அள்ளிட்டேன். ஓகே, அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்குங்க. நான் சிம் குக்கில் தான் வச்சுருந்தேன், ஃபுல்லாக வைக்கல. ரொம்ப ஃபுல்லாக வச்சோன்னா கருகிடும். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்துட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு ஒரு 1/2 hour போதும். 1/2 hourக்குள்ளே நல்லா ஊறிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ப்ரெட்டில் குலோப் ஜாம் செஞ்சுருக்கேன். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.